ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். சாதாரணமாக நம்ம தமிழில் பேசுகிற வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். யார் என்ன கேட்டாலும் இதுதான் என்னோட பதில் அப்படின்னு சொல்லுவோம். கீழே கொடுத்துருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நான் சொல்லிடுறேன். ஹூஎவர் ஆஸ்க்ஸ் எனிதிங், திஸ் இஸ் மை ரிப்ளை. யார் என்ன கேட்டாலும் இதுதான் என்னுடைய பதில். இந்த ஆப்ஷன்ஸில் ஒரு விஷயத்தை நோட் பண்ணி பாருங்கள். அதாவது எல்லா சென்டென்சஸும் கொஸ்டின் வார்த்தையில் ஆரம்பிக்குது பாருங்கள். வாட் எவர், வாட், ஹூஎவர், இந்த மாதிரி ஆரம்பிக்குது. ஸோ எல்லா ஆப்ஷன்ஸுமே கொஸ்டின் வேர்டில் தான் ஆரம்பிக்கும். பட் அது கொஸ்டின்ஸ் கிடையாது. இந்த டிரான்ஸ்லேஷன் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்களோ அது சரி. எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? வாட் யூ திங்கிங் இஸ் கரெக்ட், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். வாட் யூ ஆர் திங்கிங் இஸ் கரெக்ட், செகண்ட் ஆப்ஷன். வாட் டு யூ திங்க் இஸ் கரெக்ட், தேர்ட் ஆப்ஷன். எந்த ஆப்ஷன் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். The answer is what you are thinking is correct. Present continuous tense. What you are thinking, என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அது சரியானது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அவர் என்ன எதிர்பார்த்தாரோ அது நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா ஆப்ஷன்ஸையும் பாருங்கள். வாட் அப்படிங்கிற கொஸ்டின் வேர்டில் ஆரம்பிக்குது. இதில் செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் கொஸ்டின். அவர் என்ன எதிர்பார்த்தாரோ அது நடந்து கொண்டிருக்கிறது. ஆன்சர் என்ன? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வாட் ஹி ஹாஸ் எக்ஸ்பெக்டட் இஸ் ஹேப்பனிங். அவர் என்ன எதிர்பார்த்தாரோ அது நடந்து கொண்டிருக்கிறது. வாட் இஸ் ஹிஸ் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிராமட்டிக்கலி ராங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். ஏன் அவர் லேட்டு அப்படிங்கிறது வழக்கமாக கேட்குற கேள்வி தான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஒய் இஸ் ஹி லேட் இஸ் எ ரெகுலர் கொஸ்டின். ஒய் இஸ் ஹி லேட் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் ஃப்ரேஸ். ஓகே, அது எக்ஸாக்டாக கொஸ்டின் கிடையாது. அது தனியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு கொஸ்டினாக மாறிடும். ஒய் இஸ் ஹி லேட் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினாக மாறிடும். இது கொஸ்டின் ஃப்ரேஸாக இருக்குது. இது ஒரு நார்மல் சென்டென்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். ஏன் அவங்க எதுவுமே கேட்கல அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம். ஓகே, ஏன் அவங்க கேட்கல? எப்பவும் கேட்பாங்க, ஏன் இப்போ அவங்க கேட்கல, எதுவுமே கேட்கல அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியம். எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். Why didn't they ask anything is a surprise. Okay, why haven't they, அதுவும் வரலாம். Why haven't they asked anything is a surprise. அந்த மாதிரி வரலாம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லேயும் வரலாம், பாஸ்ட் டென்ஸ்லேயும் வரலாம். அந்த ஆக்ஷன், அந்த நிகழ்வு எப்போ நடந்திருக்கு அப்படிங்கிறத பொறுத்து வரும். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் ரீட் பண்ணியும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பது அனைவரது கேள்வி. இது எப்படி நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதான் எல்லோருடைய கேள்வியும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஹவு திஸ் இஸ் ஹேப்பனிங். ஹவு இஸ் திஸ் ஹேப்பனிங் இஸ் த கொஸ்டின் ஆஃப் ஆல். ஹவ் இஸ் திஸ் ஹேப்பனிங் மட்டும் இருந்துச்சுன்னா அது ஒரு கேள்வி ஆயிரும். இது ஒரு சென்டென்ஸ். ஹவு திஸ் இஸ் ஹேப்பனிங் இஸ் த கொஸ்டின் ஆஃப் ஆல். எப்படி அவர் முடிப்பார் என்பது அனைவரது எதிர்பார்ப்பு. அவர் எப்படி முடிக்க போகிறாரு அப்படிங்கிறதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பும். நவ் லுக் அட் தி ஆப்ஷன்ஸ். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் மீனிங் கண்டுபிடிச்சு நீங்கள் இந்த சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் எழுதலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அதர்வைஸ் ஒவ்வொரு பார்ட்டாக, அந்த சென்டென்ஸுடைய ஒவ்வொரு பார்ட்டாக நீங்கள் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா மொத்த சென்டென்ஸையும் உங்களால் ஈஸியாக ஃப்ரேம் பண்ண முடியும். எப்படி அவர் முடிப்பார்? இந்த ஒரு பார்ட் எடுத்துக்கோங்க. ஹவ் வில் ஹீ கம்ப்ளீட் என்பது அனைவரது எதிர்பார்ப்பு. அதாவது என்பது அனைவரது எதிர்பார்ப்பாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இஸ். How will he complete is the expectation of all.
அதர் ஆப்ஷன்ஸை ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா மீனிங் சரியாக வராது. நீங்கள் எங்கு தங்குவீர்கள் என்பதை கட்டாயம் முடிவு செய்ய வேண்டும். கட்டாயம் அப்படின்னு வந்துருச்சு, ஸோ மஸ்ட் கண்டிப்பாக இருக்கணும். நீங்கள் எங்கு தங்குவீர்கள் என்பதை கட்டாயம் முடிவு செய்ய வேண்டும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வேர் டு யூ ஸ்டே மஸ்ட் பி டிசைடட். நீங்கள் எங்கே தங்குவீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். வேர் டு யூ ஸ்டே, டிசைட் இட் அப்படின்னா இப்போவே டிசைட் பண்ணுங்கள் அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஒரு டயலாக் மாதிரி ஆயிடுது. திஸ் இஸ் நாட் அ சென்டென்ஸ். ஓகே, வேர் இஸ் ஹி கோயிங் டு ஸ்டே மஸ்ட் பி டிசைடர். அவர் எங்கே தங்கணும்னு முடிவு செய்ய வேண்டும் அப்படின்றது லாஸ்ட் சென்டென்ஸ். வேர் இஸ் ஹி கோயிங் டு ஸ்டே மஸ்ட் பி டிசைடட். இங்கே நீங்கள் எங்கே தங்குவீங்க அப்படின்னு சொல்கிறப்ப வேர் டு யூ ஸ்டே மஸ்ட் பி டிசைடட். ஓகே, டைரெக்டாக பேசுகிறது. நெக்ஸ்ட் ஒன், யார் உதவி செய்ய போகிறார்கள் என்பது ஒரு ரகசியம். யார் இதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு சீக்ரெட். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஹூ இஸ் கோயிங் டு ஹெல்ப். யார் உதவி செய்ய போகிறாங்க, யார் சாப்பிட போகிறாங்க. ஹூ இஸ் கோயிங் டு ஈட். ஹூ இஸ் கோயிங் டு கோ, அங்கே யார் போக போகிறாங்க. ஹூ இஸ் கோயிங் டு அட்டெண்ட். ஓகே, இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இமீடியட் ஃபியூச்சராக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ த ஆன்சர் இஸ் ஹூ இஸ் கோயிங் டு ஹெல்ப் இஸ் எ சீக்ரெட். யார் கமெண்ட் செய்தாலும் நான் பதில் அளிப்பேன். யார் வேணாலும் கமெண்ட் பண்ணலாம், அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஹூஎவர், யார் வேண்டுமானாலும். ஓகே, ஹூஎவர் கமெண்ட்ஸ் ஐ ரிப்ளை, நான் ரிப்ளை பண்ணுவேன். ஐ வில் ரிப்ளை, அதுவும் கரெக்ட் தான். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், அதுவும் கரெக்ட் தான். ஹூஎவர் கமெண்ட்ஸ் ஐ வில் ரிப்ளை, ஐ ரிப்ளை, போத் ஆர் கரெக்ட். நீங்கள் செஞ்சு முடித்த பயிற்சி நல்ல பலன் தரும். நீங்கள் என்ன எக்ஸசைஸ் பண்ணீங்களோ அது கண்டிப்பாக பலன் தரும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஆப்ஷன்ஸை பார்க்காம கூட நீங்கள் இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். தென் ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா அதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லலாம். இப்போ தான் இந்த எக்ஸசைஸ் செஞ்சு முடிச்சிருக்கீங்க. ஸோ த எக்ஸசைஸ் யூ ஹேவ் கம்ப்ளீட்டட் கிவ்ஸ் எ குட் ரிசல்ட். ஸோ தட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஒன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப கேஷுவலாக நம்ம தமிழில் பேசுகிற வாக்கியங்களை நீங்கள் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதுக்குண்டான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் இங்கிலீஷில் பேச முடியும், எழுத முடியும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.